தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும், டிகேஎஸ் கல்வி குழுமத்திலே நேற்று 320 பேருக்கு வங்கி கணக்கு துவக்கப்பட்டு 320 பேருக்கு 1000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க சிந்தித்து பார்க்கலாம். ஒரு முதல்வர் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி உங்களை கல்வியிலே மேலே கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த 1000 ரூபாய் சிறியதாக இருந்தாலும் உங்களுடைய கல்வி பணிக்கு அது நிச்சயமான பெரிய உதவியாக இருக்கும். ஆக நீங்கள் எல்லாம் உயர்கல்வி தர வேண்டும். உயர்கல்வி பெற்று நீங்கள் உச்சத்தை அடைய வேண்டும். அந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் பல்வேறு திட்டங்கள், நான் முதல்வன் என்கின்ற திட்டம், நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? நான் முதல்வன் திட்டம் எத்தனை பேர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொல்லி தரீங்க? ஏற்றுச்சுரக்காய் கணிக்கிறார்கள். வெறும் படிப்பு மட்டுமே ஒரு மாணவனை வளர்த்தெடுத்து விடாது. ஆகவேதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் படிப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், உயர்கல்வி படித்து ஒரு நிறுவனத்திற்கு போகும் பொழுது அந்த நிறுவனத்தை சார்ந்த விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பயிற்சியை அளிப்பதற்காக இந்த பள்ளிக்கல்வியை முடித்து நீங்கள் எல்லாம் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நம்முடைய தலைமை ஆசிரியர் வந்து சந்தித்தார். ஒரு அரசு பள்ளியிலே படித்த மாணவி பெயர் அவர்கள் எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மத்திய அரசினுடைய நிறுவனத்திலே பொறியியல் படிக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார்கள். ஆசிரியர் பெருமக்களுக்கு உயர்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் நினைக்கிறேன், நம்முடைய தமிழகத்தில் ஒரு சிலர் தான் அந்த அளவுக்கு அந்த மாணவி உயர்ந்திருக்கிறார் என்றால் நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கின்றீர்கள்? பள்ளி கல்வியை முடிக்க இருக்கின்றீர்கள், அடுத்தது உயர்கல்வி செல்ல இருக்கின்றீர்கள். அந்த உயர்கல்வியை முடித்து நீங்கள் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திற்கு செல்ல இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திலே இருந்து நீங்கள் திட்டம் விடுதலை உருவாக்க வேண்டும். ஒரு திட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்த இலக்கு என்ன? அடுத்த இலக்கு என்ன என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். எண்ணியர் எண்ணியாக எய்துவர், எண்ணியர் திண்ணியராக எண்ணங்களை சரியாக அந்த எண்ணத்தை நோக்கி உன் பயணத்தை பயணிக்கும் பொழுது அந்த எண்ணம் என்னவோ அந்த எண்ணம் நிறைவேறும். ஆக எண்ணத்தை திட்டமிடுதலை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். அந்த திட்டமிடுதல் இங்கேதான் உருவாக இருந்தது. இந்த பள்ளிக்கல்வி முடித்து அடுத்து நான் என்னவாகுவேன்? ஒரு பொறியாளராகுவேன், ஒரு மருத்துவராகுவேன், ஒரு காவல்துறையின் அதிகாரியாக மாறுவேன், ஒரு நிறுவனத்திலே ஒரு தொழிற்சாலையிலே பணியாற்றக்கூடிய ஒருவராக மாறுவேன் என்ற திட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு பல்வேறு கல்விகள் இருக்கின்றன. உங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொறியியல், மருத்துவம், கலை அறிவியல். ஆனால் பிளஸ் 2 முடிச்ச பிறகு உங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட கல்விகள் இருக்கின்றன. அந்த 400க்கும் மேற்பட்ட கல்விகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவம் படிக்க வேண்டுமா? மருத்துவ சார்ந்த படிப்பை படிக்க வேண்டுமா? திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். பொறியியல் படிக்க வேண்டுமா? பொறியியல் சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டுமா? திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். கலை அறிவியல் படிக்க வேண்டுமா? அதற்கும் திட்டமிட்டு. அரசு பணிக்கு போக வேண்டுமா? அதற்கு திட்டமிட்டு. விவசாயம் சார்ந்த படிப்பு படிக்க வேண்டிய எண்ணம் இருக்கிறதா? விவசாயம் சார்ந்த படிப்பை படிக்கும். விமானம்